லிக்விடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி இது ப்ரிப்பேர் பண்ணுறது. 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு 1 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட், 1/2 ஸ்பூன் நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டு போட்டு, அது கூட ஒரே ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட்ஸ். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த கால்கேட் பவுடர். அது ஒரு 1/4 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு எல்லாத்தையும் கலந்து இப்படி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம பூஜை பாத்திரங்கள் பாருங்க. இந்த காப்பர் இது அவ்வளோ கருப்பா இருந்தது. இதுக்குள்ளார போட்டு வச்சோடனே இதோட நிறமெல்லாம் எப்படி பளபளன்னு மாறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இந்த லிக்விட்ல பூஜை பொருட்களை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்க சும்மா கழுவி எடுத்தீங்கன்னா கூட போதும். ஏதாச்சும் ரொம்ப பிசுக்கு இருந்தா மட்டும் ப்ரஷ் போட்டு தேய்ங்க. அல்லாட்டி இப்படி அதுக்குள்ள போட்டு வச்சோன்னே அதோட கலர் எவ்வளோ அழகா மாறி எப்படி பளபளன்னு இருக்கு பாருங்க. சும்மா நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் போட்டேன் இந்த வீடியோக்காக. இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்மளுடைய மேஜிக் லிக்விடை எடுத்து இந்த பாத்திரத்தை உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அதை எடுத்து கொஞ்சம் நான் உள்ளாரையும் ஊற்றிக்கிறேன். இப்போ அது நான் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றலை. இப்போ அதை டிப் பண்ணி தான் வைக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இது எப்படி இருக்குன்னு லைவ் ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 40 நிமிஷமே ஆயிடுச்சு பாருங்களேன். இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். உள்ளுக்குள்ளே லிக்விட் ஊற்றியிருந்தோம்ல, அதுவும் அந்த லிக்விட்குள்ளே இருந்த பாகமும் இப்போ உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த டபரா செட்டை. ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த மேஜிக் லிக்விடை நீங்களும் தயார்படுத்தி வச்சுக்கிட்டு உங்கள் பூஜை பாத்திரங்கள், இப்போ காப்பர் பாட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கோங்க. இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.